நாளைக்கு ஒரு முறை பண்ணா போதும். முதல்ல வந்து நார்மலா மலம் போயிடணும் இயற்கையா. செகண்ட் டைம் தான் இனிமா கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் டெய்லி பண்றது பண்ணலாம். நான் சொல்றதுன்னா இனிருந்து டெய்லி பண்ணுங்க 1 மந்த். அடுத்த மாசம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க. அடுத்த மாசம் வாரத்துக்கு 2 நாள் பண்ணுங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள். கடைசியா இனிமேல் லைஃப்ல வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இனிமா கொடுத்துருங்க. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு மலமா போகணும். அது கூட உடம்புலன்னு என்ன, இது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட். கொஞ்சம் கழுவுறோம், அவ்வளவுதான். வாய்க்கு பிடிக்கிற மாதிரி கழுவுறோம். இல்லைங்க, வேதி சாப்பிடுறது ஒரு தனி ப்ராசஸ், தனி ட்ரீட்மெண்ட். இனிமாங்கிறது தனி ட்ரீட்மெண்ட். உண்மையிலேயே வேதியும் வேண்டாம், இனிமா வேண்டாம். பசி எடுத்து சாப்பிடணும், மலம் வந்தா போகணும். கரெக்டா ஃபாலோ பண்ணா ரெண்டுமே தேவையில்லை. நான் சில தப்புகள் பண்றோம், ஏன்னா முடியாது, வேற வழி இல்லாம பண்ணும்பொழுது அதை கரெக்ட் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட். நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா வேதி சாப்பிட்டுருக்கீங்க, வாரத்துக்கு இனிமா கொடுத்துருக்கீங்க, நல்லதுதான், தப்பு இல்லை. இல்லைங்க, குளிச்சான தண்ணி உடம்புக்குள்ள போகும்போது உடம்புக்கு உஷ்ணத்தை எல்லாம் புடுங்கிட்டு வந்துடும், பாதிப்பு தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணாம ஒரு பிளைன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்படியே உள்ள போயிட்டு வெளியே வந்தாலும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடம்புக்கு உஷ்ணம் பண்ணீங்கன்னா அது பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இனிமா கொடுத்தா உடம்பு டயர்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குளிர்ச்சியாகும் உடம்பு. இன்னைக்கு கூட படுத்து தூங்கிடாதீங்க, தூங்கினா இன்னும் டயர்ட் ஆகிடும். இனிமா கொடுத்துட்டு வந்தா வேலை செய்யுங்க, அப்போ அந்த உஷ்ணம் சரி மேட்ச் ஆகும். இல்லை லேசா சுடுதண்ணி குடிக்கலாம்.